தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், இந்த வழக்கின் முழு விவரம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மணல் குவாரிகள்ல அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்வதாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகள்ல வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரே நேரத்துல புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினத்தின் உருவன் கோவிந்தன், கரிகாலன் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகள் எல்லாம் ஆய்வு நடத்தினார்கள். தொடர்ந்து 34 இடங்கள் இந்த அதிரடி சோதனை நடைபெற்றது. 2 நாட்களாக இந்த நீடித்த சோதனையில மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட கணக்கில் வராத பல கோடி மதிப்பு சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிவித்தது. இந்த சோதனையை தொடர்ந்து 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை உள்ளிட்டோருக்கு சம்மனம் அனுப்பியிருந்தது. ஆனால் பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியர்கள் அதில் ஆஜராயிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், சொத்து முடக்கத்தை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், ரத்தினம் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்குல அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கை தொடர்வதற்கான அதிகாரம் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாக இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்திருந்தார்கள். அமலாக்கத்துறை இந்த வழக்கில் மீது எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அமலாக்கத்துறையுடைய அதிகார வரம்புக்குள் இந்த கனிம வள சட்டம் வராது எனவும், எனவே வழக்கை ரத்து செய்ய வேண்டும், முடக்கத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்றும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கின் விசாரணை தான் நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தர்மோகன் ஆகியோருடைய அமர்வு முன்பு நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது மனதார் தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி, அப்துல் சலீம் மற்றும் இளம்பாரதி உள்ளிட்டோர் ஆஜராகி வாதிட்டார்கள். சட்டவிரோத பணி பரிமாற்ற சட்டத்தின் கீழே கனிம வளம் சட்டம் சேர்க்கப்படாத நிலையில், அதாவது அந்த ஷெட்யூல் அஃபென்ஸ்ல இது வரவில்லை என்ற ரீதியில் அவருடைய வாதம் என்பது அமைந்திருந்தது. மேலும் இந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கு சட்ட விரோதம், சட்டத்துக்கு முரணானது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது என்றும் வாதிட்டார்கள். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தொழிலதிபர்கள் மீதான வழக்குகளையும் இன்று அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த சொத்து முடக்கத்தையும் நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். மனதால் மீது எடுத்த நடவடிக்கை சட்டவிரோதமானதும் சட்டத்துக்கு புறமானது என்றும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். குதிரை வண்டியை குதிரைக்கு முன்பு கட்ட முடியாது என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரமேஷ், அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்டவிரோதம் என்றும் அதிகார வரம்பு மீறல் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை என்னென்ன வாதங்களை இந்த வழக்கில் முன்வைத்தது? அமலாக்கத்துறை இதுல எங்களுக்கு அதிகாரம் உள்ளது, நாங்கள் இது சட்டவிரோத பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது, தொடர் குற்றத்தின் அடிப்படையில இந்த வழக்கு நாங்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் ஏற்கனவே தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக இந்த தொழிலதிபர்கள் வீடுகளெல்லாம் சோதனை நடத்தினார்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அமலாக்கத்துறைக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்த வழக்கில் என்ன தெரிவிக்கிறார்கள், இந்த ஷெட்யூல் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள் அமலாக்கத்துறையில, அதில் இந்த கனிம வளம் தொடர்பான முறைகேடுகள் வராது என்பதுதான் இவருடைய பிரதான வாதமாக இருந்தது. அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டுதான் தற்போது அந்த வழக்கையை ரத்து செய்துட்டு இருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு அதிகாரமும் கிடையாது, இது அதிகாரம் வரம்பை மீறிய செயல் என்றும் அது தீர்ப்பளித்திருக்கிறது. ரமேஷ், இந்த மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்போ எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்ததாக அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கு? அவர்கள் என்ன தெரிவித்தார்கள், அது அந்த குவாரிகள்ல அந்த அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாக தான் அவர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பா அதுல நிறைய சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் அந்த வழக்கில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்து தான் அவர்கள் சோதனை எல்லாம் நடைபெற்றது. இந்த சோதனை தொடர்பாக பல்வேறு கிட்டத்தட்ட 34 இடங்கள் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. அது தொடர்பாக சொத்துக்களும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் கூட சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே ஆஜராக தடை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருந்தது. இருந்த போதிலும் உச்சநீதிமன்றத்தை அமலாக்கத்துறை அணுகி பின்னர் இவர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இதற்கு தனியாக இவர்கள் தொழிலதிபர்கள் தனியாக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கில் தான் இது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவருடைய பிரதான வாதமே என்னவென்றால், இது அமலாக்கத்துறையினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது கிடையாது. இதுபோல சோதனை நடத்துவதும், இதுபோல சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக, அதுவும் குறிப்பாக இந்த கனிம வளத்தின் சட்டத்தின் கீழே இது வராது என்றும் தான் அவருடைய வாதமாக இருந்தது. ரமேஷ், இப்போ அமலாக்கத்துறைக்கு இதற்கு அதிகாரம் இல்லை என்கிற பட்சத்தில் இப்போ அமலாக்கத்துறையை தவிர்த்து வேற ஏதாவது துறை இந்த வழக்கை விசாரிக்க வாய்ப்பு இருக்கா? மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
இந்த இந்த புகார்கள் தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரிக்கலாம். அது தவிர இது தொடர்பாக ஏனென்றால் ஏற்கனவே அந்த காவல்துறை புகார்கள் அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை இது போன்ற அமைப்புகள் தான் இது தொடர்பாக விசாரிக்க முடியும். அது போன்ற முறைகேடு புகார்கள் எழுந்திருந்தால், ஆனால் அதன் அடிப்படையில் இல்லாமல் இவர் அமலாக்கத்துறை தன்னிச்சையாக இந்த வழக்கு பதிவு செய்து இது போல நடந்துள்ளதாக தான் இவர்கள் குற்றச்சாட்டாக இருந்தது. இது தற்போது இந்த வழக்கில் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஃபர்தர் நடவடிக்கைகள், அதாவது மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும், மேல் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் அதெல்லாம் ரத்து என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆக இதை எதிர்த்து அவர்கள் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் தான் செல்ல முடியும். அதற்கு தான் அதிகார வரம்பு உள்ளது. இங்கு உயர்நீதிமன்றத்தில் ஏனென்றால் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறதன் காரணத்தினால இனி உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் அவர் மேல்முறையீடு செய்ய முடியும். ரமேஷ், அமலாக்கத்துறை அதிகார வரம்பு மீறலில் ஈடுபட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது போன்ற இதற்கு முன்னதாகவும் சில வழக்குகளில் அமலாக்கத்துறை தன்னிச்சையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக முன்னதாக ஏதேனும் இதே போன்ற வழக்குகள் இருக்கிறதா? விவரங்கள். ஏற்கனவே இதே போல ஒரு கட்டுமான நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கையும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அது என்னன்னா, மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த வழக்குல அந்த வழக்குல ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக சோதனை நடத்தி அந்த வழக்கெல்லாம் பதிவு செய்திருந்தது. அப்போது அந்த வழக்கு அந்த மத்திய குற்றப்பிரிவு வழக்கு சமாதானமாகி இருதரப்பும் சமாதானமாகிப்பட்ட நிலையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்ட நிலையில அமலாக்கத்துறை இந்த வழக்கு செல்லாது என்று உயர்நீதிமன்றத்தில் அப்போது அந்த கட்டுமான நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த இதே அமர்வு தான் அந்த வழக்கையே, அந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆக இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் உள்ளது. என்னவென்றால், இது சில வழக்குகள் அந்த அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸில் இது இடம்பெறாத காரணத்தினால அதுபோல வழக்குகள் எல்லாம் உயர்நீதிமன்றமே தலையிட்டு அதை ரத்து செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.